The residue of f of z equal to z by z square plus 1 at one of its poles is option A 2 pi I, option B 0, option C 1 by 2, option D minus 1 by 2. இப்போ இதில் என்ன கேட்டிருக்கேன்னா ரெசிடியூ ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு போல் கண்டுபிடிக்கணும். அந்த போலோட ரெசிடியூ ஒன் ஆஃப் இட்ஸ் போல், ஏதாவது ஒரு போலோட ரெசிடியூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது போல். let f of z equal to z by z square plus 1 போல் கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ z ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, z ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1, z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஸோ நமக்கு வந்து ரெண்டு போல் இருக்குது, z ஈக்குவல் டு ஐ, இன்னொன்று மைனஸ் ஐ. இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது அந்த போல், இந்த போலில் ரெசிடியூ தான் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு போலோட ரெசிடியூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து கேஸ் 1, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து z ஈக்குவல் டு ஐங்கிற போலோட ரெசிடியூ நான் கண்டுபிடிக்கிறேன். z ஈக்குவல் டு ஐ. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா அப்படி இதை எப்படி எழுதிக்கலாம்னா ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z அட் z ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு லிமிட் z டென்ஸ் டு ஐ. இந்த f ஆஃப் z ஃபங்க்ஷன், அதாவது f ஆஃப் z நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா z பை z ப்ளஸ் ஐ இன்ட்டு z மைனஸ் ஐ, இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். இதில் ஐங்கிற z ஈக்குவல் டு ஐக்கு நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இல்லை z மைனஸ் ஐயில் நான் ஐ போடும்போது என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். அப்போ எதில் 0 ஆகுதோ அதை விட்டுட்டு அது இல்லாததை எடுத்து இதில் எழுதணும். இப்போ z பை z ப்ளஸ் ஐ, இந்த z மைனஸ் ஐயில் ஐ கொடுத்தா இது 0 ஆயிடும். அப்போ அதனால் அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத நான் அங்கே எடுத்து எழுதுறேன் அந்த f ஆஃப் z ஃபங்க்ஷனில். இப்போ நான் இசட்டுக்கு ஐ கொடுத்தேன்னா ஐ பை ஐ ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு ஐ பை 2i, மேலிங்க்லேயே ஐ கேன்சல் ஆயிரும், 1/2 கிடைக்கும். இப்போ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் த பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு ஐ, அதாவது போல் வந்து இசட் ஈக்குவல் டு ஐயாக இருக்கும்போது அதனுடைய ரெசிடியூ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1/2 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.